வணக்கம். 20 வடிவ அம்மன்களும் அந்த அம்மன்கள் தீர்க்கும் 20 வகையான துன்பங்களும். பேரின்ப தகவல். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதேபோல் அங்கிருக்கும் கோயில்களும் தனித்தனி சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும். அந்த வகையில் எந்த ஊரில் உள்ள அம்மனை வணங்கினால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் என்பதை இங்கு காண்போம். விருதுநகர். விருதுநகரில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் சிவாம்சம் கொண்டவர். அதனால் கருவறையில் தேவிக்கு முன் சிங்கத்திற்கு பதிலாக நந்தி வீற்றிருக்கிறார். கண்ணாய் உள்ளோர் தேவிக்கு அபிஷேகம் செய்த நீரால் கண்களை கழுவ நோய் நீங்குகிறது. மதுரை. மதுரை சோழவந்தானில் உள்ள ஜனகை மாரியம்மன் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரசாதமான தீர்த்தத்தை அருந்த நோய் மறைகிறது. மதுரை எல்லிஸ். மதுரை எல்லிஸ் நகரில் அருளும் தேவி கருமாரியம்மனை அனைத்து மதத்தினரும் வழிபட்டு நலம் பெறுகிறார்கள். புதுக்கோட்டை. புதுக்கோட்டை நார்த்தமலையில் முத்துமாரியம்மன் திருவருள் புரிகிறார். இங்கு அக்னி காவடி எடுத்தால் தீராத நோய் தீர்கிறது. மழலை வரம் வேண்டுவோர் கரும்பு தொட்டில் கட்டுகிறார்கள். நீலகிரி. நீலகிரி குன்னூரில் தந்தி மாரியம்மன் அருளாட்சி புரிகிறார். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் இந்த மாரிடம் மனமுருக வேண்டிக் கொள்ள உடனே பெருமழை பெய்கிறது. ஊட்டி. ஊட்டியில் மகாமாரி மகாகாளி இருவரும் ஒரே கருவறையில் அருள்கின்றனர். இங்குள்ள காட்டேரி அம்மன் சன்னதியில் மந்தரித்து தரும் முடிக்கயிறு தோஷங்கள் நோய்கள் பில்லி சூன்யம் விளக்குகின்றன. நாமக்கல் ராசிபுரம். நாமக்கல் ராசிபுரத்தில் நித்தியசுமங்கலி மாரியம்மனை தரிசிக்கலாம். வருடம் முழுவதும் அம்பிகையின் எதிரே சிவாம்சமான கம்பம் நட்டிருப்பதால் இப்பெயர். ஐப்பசி மாதம் புது கம்பம் நடும்போது தயிர் சாதம் நிவேதிப்பர். அந்த தயிர் சாத பிரசாதத்தை உண்பவர்களுக்கு அடுத்த வருடமே மழலை பெறி கிட்டுகிறது. கோவை. கோவையில் ஆட்சி புரியும் தண்டு மாரியம்மன் குடும்ப வள பெருகவும் தீராத நோய்கள் தீர்த்திடவும் அருள்கிறார். சமயபுரம். சமயபுரம் மாரியம்மன் மாசி மாதம் தன் பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பவர். தாலி வரம் வேண்டும் பெண்கள் தங்கள் தாலியை நேர்த்தி கடனாக செலுத்துகிறார்கள். திருச்சி. திருச்சி மணப்பாறையில் உள்ள மாரியம்மன் கோயிலில் திருமண தடை உள்ளவர்கள் மஞ்சள் கயிறு வாங்கி அம்மன் சன்னதியில் பின்னே உள்ள வேப்ப மரத்தில் கட்டி நேர்ந்து கொள்ள விரைவில் மணவாழ்வி கிட்டுகிறது. திருப்பூர். கோடீஸ்வரி மாரி என்ற கோட்டை மாறி திருப்பூரில் அருள்கிறார். கருவறையில் அம்மனின் இரு புறங்களிலும் லட்சுமி சரஸ்வதி இருவரும் அம்மனை போலவே சுயம்புவாக எழுந்தரில் இருக்கிறார்கள். இந்த அன்னையிடம் பூவாக்கு கேட்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. தேனி பெரியகுளம். தேனி பெரிய குளத்தில் உள்ள கௌமாரி அம்மனுக்கு விவசாயம் செழிக்க தானியங்கள் காய்கறிகள் கனிகளை படைக்கின்றனர். கரூர். கரூர் மகாமாரியம்மன் வழக்கு வியாபார சிக்கல் நீங்க காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்க அருள்கிறார். திண்டுக்கல். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனை பிரார்த்தித்து உப்பையும் மஞ்சளையும் கொடிமரத்தில் சமர்ப்பிக்க வேண்டுதல் நிறைவேறுகிறது. தஞ்சை புன்னைநல்லூர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் துளஜா மன்னர் மகளின் கண்ணோய் தீர்த்தவர். புற்றுருவாய் இருந்த இந்த அம்மனுக்கு யந்திர பிரதிஷ்டை செய்தவர் நேரும் சதாசிவ பிரம்மேந்திரர். காரைக்குடி. காரைக்குடி முத்துப்பட்டினம் மீனாட்சிபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மனுக்கு தக்காளி பழத்தை காணிக்கையாக்கி தக்காளி பழச்சாரால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது. கோவை. கோவை உடுமலைப்பேட்டை மாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி திருவாதிரை என்று 108 தம்பதியருக்கு மாங்கல்ய பூஜை செய்யப்பட்டு சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கயிறு வழங்கப்படுகிறது. ஈரோடு. ஈரோடு பெரிய மாரியம்மன் வெப்ப நோய்களை நீக்குகிறார். அம்மை நோய் கண்டவர்களை அன்னை குணப்படுத்துகிறார். கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் சாரதா மாரியம்மன் ஆலயத்தில் மண் சட்டியில் நெருப்பை ஏந்தி பூசாரி வருவதை தரிசித்தால் வாழ்வு வளம் பெறுவதாக நம்பிக்கை நிலவுகிறது. ஈரோடு. ஈரோடு கருங்கல்பாளையம் சின்ன மாரியம்மன் மழலை வரம் அருள்கிறார். இத்தல விபூதி பிரசாதத்தை நெற்றியில் பூசியும் தண்ணீரில் கரைத்து அருந்தவும் நோய்கள் நீங்குகின்றன. இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.